மூலமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் என்னவாக இருக்கின்றன, என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுகின்றன, ஒவ்வொரு மாதமும் அரசுக்கு கூட்டுறவு மூலமாக அனுப்பி வைக்கக்கூடிய பொருள்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் தற்போது முதலமைச்சர் முதலமைச்சருக்கு துறையினுடைய அமைச்சர்கள் செயலாளர் எடுத்து கூறியிருந்தார்கள். பயோமெட்ரிக் பதிவு செய்யப்பட்டு பயனாளர் ஒருவருக்கு பொருட்களை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே முதலமைச்சர் ரேஷன் கடை தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். இந்த தாய்மானவர் திட்டத்தின் கீழே மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்களுக்கு தான் இப்பொழுது பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. அதை விரிவுபடுத்தி மேலும் அதிகப்படியான பயனாளர்களுக்கு, குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று துறை சார்பிலே முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். எனவே அதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பெரம்பூருக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சற்று முன்பாக திறந்து வைத்தார். அங்கே நிறைய பொதுமக்களை நடந்து சென்று சந்தித்தார். தன்னுடைய தொகுதியின் வாக்காளர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதன் பிறகு அங்கிருந்து நடந்தே வந்து ரேஷன் கடையிலே தற்போது ரேஷன் பொருட்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றார். பயனாளர் ஒருவருக்கு நேரடியாக முதலமைச்சர் ரேஷன் பொருட்களை வழங்கினார் என்பதை பார்க்கின்றோம். அரிசி, கோதுமை, துவரம்பருப்பு உள்ளிட்ட அனைத்தும் தரமாக இருக்கின்றதா என்பதையும் முதலமைச்சர் தற்பொழுது நேரில் பார்த்தறிந்தார். பார்த்தறிந்த பிறகு பயனாளருக்கும் அவற்றையெல்லாம் வழங்கியிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய மின்சார பேருந்து முதலமைச்சர் மேற்கொள்ள இருக்கின்றார். எனவே பேருந்து பணிமனைக்கு சென்ற பிறகு மேலும் அந்த மின்சார பேருந்துகள் தொடர்பான புதிய அறிவிப்புகள் எல்லாம் வெளிவர இருக்கின்றன. முதலமைச்சர் அங்கே இருந்து பேட்டரி காரில் பயணம் செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அருகில் இருக்கக்கூடிய நிறைய பொதுமக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தபடி சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் இயக்கப்படக்கூடிய அந்த பேட்டரி வாகனங்களிலே முதலமைச்சர் இருக்கக்கூடிய வியாசர்பாடி பகுதிக்கு சென்று புதிய திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைக்க இருக்கின்றார். சார்ஜிங் மையங்களையும் பார்வையிட இருக்கின்றார். இன்றைய முதலமைச்சருடைய பயணம் என்பது திடீர் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த காலையில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் இன்று பெரம்பூர் செல்கின்றார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்குள்ளாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற முதலமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.